ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் படத்தில் மோத்ரா வந்திருக்கும். ஏற்கனவே காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தில் செத்துப்போன அந்த மோத்ரா திரும்ப இந்த படத்தில் எப்படி வந்துச்சு? ஸோ அது கண்டிப்பாக வேற ஒரு மோத்ரா தான். அதை நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுருந்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த மோத்ரா வந்த உடனே காட்ஸிலாவை பார்க்குறதுக்கு போயிருக்கும். ஏற்கனவே இருந்த மோத்ராவும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோத்ராவும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன காரணன்றதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோத்ரா வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஆல் மான்ஸ்டர்ஸ். எப்படி காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸோ அந்த மாதிரி இது குயின் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ். மற்ற டைட்டன்ஸ் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இந்த மோத்ரா கிட்ட இருக்குது. அது என்னன்னா, இதோட மெமரிஸை அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு பெரிய மோத்ரா இருக்குது, அது முட்டை போடுது. அது முட்டை போடுறப்பயே அதோட மெமரிஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். ஸோ அந்த முட்டையிலேருந்து வர அந்த மோத்ராவோட குழந்தைக்கு அதோட மெமரிஸ்லாம் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனோட மெமரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுதான் மோத்ரா கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி. இதை வந்து நான் சொல்லலை, காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தோட டேரக்டரே சொல்லியிருப்பாரு. காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தில் அந்த படம் முடிஞ்சோடனே அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களோட பேர்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ பேக்ரவுண்டில் இந்த மான்ஸ்டர்வர்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அதில் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் இந்த மோத்ராவோட இன்னொரு முட்டையை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு முட்டை மாதிரி மோத்ரா வேற ஒரு இடங்களில் நிறைய முட்டை போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேலோ எர்த்லேயும் ஒரு முட்டை போட்டிருக்கலாம். இந்த டைட்டன் வாரில் மோத்ராவும் இருந்திருக்கு. அது நீங்கள் கண்டிப்பாக படத்திலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹேலோ எர்த்தில் இருக்கிற முட்டையிலிருந்து ஒரு மோத்ரா பிறந்து இந்த படத்தில் வந்திருக்கலாம். இந்த டைட்டன் வாரில் இந்த மோத்ரா காட்ஸிலாக்கு சப்போர்ட்டாக அந்த ஃபைட்டில் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ காட்ஸிலா பற்றின எல்லா நினைவுகளும் மோத்ராவோட மைண்டில் சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மோத்ரா முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு இந்த மெமரிஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஸோ அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு மோத்ராக்கு இந்த காட்ஸிலா பற்றியோ இந்த டைட்டன் வார் பற்றியோ எல்லா மெமரிஸும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் படத்தில் அந்த மோத்ரா வந்து வந்திருக்கும். ஸோ அப்போதைக்கு அதுக்கு காட்ஸிலா பற்றி எதுவும் தெரியாதுன்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்கு இந்த மெமரிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறனால அது காட்ஸிலா எங்கே இருக்குதோ கரெக்டாக கண்டுபிடிச்சி காட்ஸிலாவை முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த காட்ஸிலா எக்ஸ் காங் படத்தில் புதுசாக பிறந்த அந்த ஒரு மோத்ராக்கும் நடந்திருக்குது. அது பிறந்ததுக்கப்புறம் காட்ஸிலா எங்கே இருக்குதோ கரெக்டாக கண்டுபிடிச்சி உடனே போயிருக்கும். இதுக்கு அந்த மெமரிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறது தான் காரணம்.